குழம்பு. குடலை வந்து இப்படி பீஸ் பீஸாக வெட்டி தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சு வெந்நீரை எடுத்து இதில் ஊற்றிடணும். ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடணும். 2 நிமிஷம் மூடி வச்சிடணும். அப்போ வந்து இதுக்கு இடையில வந்து இந்த சின்ன குடல் இருக்குல்ல, அதை வந்து க்ளீன் பண்ணணும். நல்லா எடுத்து இப்படி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு, இது இப்போ வேண்டாம் இரு. இப்போ வந்து இந்த குடலை எடுத்து அப்படியே ஹீட்டோட மேலே இருக்கிற தோலை வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுக்கிறோம். அது மாதிரி ஒவ்வொரு பீஸாக எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி வெட்டி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறணும். எடுத்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் நல்லா வேக வச்சு ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்கிறோம். இந்த சின்ன குடல் பெரிய குடல் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு, வெட்டி க்ளீன் பண்ணி இருக்குது. இதை வந்து குக்கரில் 2 விசில் போட்டு ஆன் பண்ணி அது வெந்துட்டு இருக்கும். இங்கே சைடில் வந்து அதுக்கு மசாலா வந்து சைடில் மசாலா வந்து கொஞ்சம் வறுத்துக்கிறணும். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் போட்டு வறுத்து சிம்மில் வச்சு வறுத்து எடுக்கணும். இதை வறுத்து பவுட்ரு பண்ணணும். நமக்கு கிரேவி நிறையா வேணும்னா தேங்காயும் போட்டு அரைச்சிடலாம். இல்லை அப்படின்னா இதை மட்டும் போட்டு வறுத்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும். வறுத்துட்டு அதை மிக்சியில் அடிச்சிடணும். பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டு அதை நல்லா வெடிக்கணும். இந்த குடல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் குடல் புண்ணுக்கு ரொம்ப நல்லது. வயிற்றில் புண்ணு இருந்தது, இந்த அல்சர் இருக்கவங்களுக்குலாம் இந்த குடல் வந்து ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து க்ளீன் பண்ண கஷ்டம்னு நினைப்பாங்க, ஆனால் ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறத வதக்கிடணும். இது நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்த உடனே இதை வந்து அரைச்சி அதை கொஞ்சம் வதக்கிக்கிறணும். வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. மருத்துவ குணம் உள்ளது வந்து சின்ன வெங்காயம்னு சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி அரைச்சி அதையும் வதக்கிடணும். அதை வதங்கி எண்ணெய் நல்லா வெளியில் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம காரத்துக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் மல்லி பவுட்ரு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மல்லி பவுட்ரு ஒரு 2.5 ஸ்பூனு, அதையும் நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை ஸ்மெல்லு போக வரைக்கும் வதக்கணும். போக வரைக்கும் வதக்கிட்டோம். இதில் ஆல்ரெடி ஜீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் வந்து வறுத்து அதோட கொஞ்சம் மூளை தேங்காய் வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ வதக்க போகிறோம். இது வந்து இந்த குடல் வந்து மாதத்துக்கு 2 முறை சாப்பிட்டோம்னா இந்த குடல் புண்ணு, அல்சர் உள்ளவங்களுக்கு இதுக்கெல்லாமே ரொம்ப நல்லது. அதனால் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இதை வந்து கொஞ்சம் நல்லா அரைச்சி வச்ச அந்த பவுடரெல்லாம் அந்த ஸ்மெல்லு, பச்சை ஸ்மெல்லு போக வரைக்கும் வதக்கிட்டோம். இப்போ குடல் வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கோம். அப்போ இதை வந்து இதில் கொட்ட போகிறோம். நல்லா கிண்டிடணும். கிண்டிட்டு இது வந்து 2 நாள் இருக்கணும் நமக்கு குழம்பு அப்படின்னா கொஞ்சம் புளி கரைச்சி அந்த புளி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். இல்லை அப்படின்னா மட்டன் கிரேவி மாதிரி இப்படியும் சாப்பிட்லாம். நாளைக்கு வேணும் குழம்பு அப்படின்னா கொஞ்சம் புளியை கரைச்சி வச்சு அந்த புளி தண்ணியை கொஞ்சம் ஊற்றணும். இப்போ வேணுங்கிற அளவுக்கு சால்ட்டு, உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா கிண்டி நல்லா அந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியது. இது குழம்பு வந்து சுண்ட சுண்ட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்கலாம். 1 வாரம் 10 நாள் கூட வச்சுக்கலாம். கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எடுக்க போகிறேன். இப்போ வந்து எடுத்தாச்சு. இது வந்து ரைஸுக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும்.